ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பீஃப் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. மீட் பால் கறி செய்யணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மஞ்சள் தூள் இதை ஃபஸ்ட்டு நான் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா குழம்பு செய்யலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டோம். அப்புறம் க்ரீன் சில்லி இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண கறி லீவ்ஸ், ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுங்க. அப்புறம் நம்ம கைமாக்கு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் பிடிச்சி வச்சிடலாம். பால் பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்லா அந்த மசாலாவில் இந்த கைமா மேரினேட் ஆகும். குழம்புக்கு செய்கிறதுக்கு மீட் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா வதக்குன்னு அந்த சூட்லேயே நான் கொத்தமல்லி இலைகள்லாம் போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் பால் செய்கிறதுக்கு நம்ம மசாலாலாம் வதக்கணும். இது கூல் ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நான் சொன்னேன் ஆல்ரெடி இதில் கோகோனட் இருக்குது. இந்த கோகோனட்லேயே இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வந்துடலாம். மீட் பால் செய்கிறதுக்கு மீட்டும் பால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். மசாலாவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன், ஏன்னா ஃபேட் இருக்குது அந்த மீட்டில். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயில் போதும். இந்த ஃபேட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 அனியன் தான் போடுறேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வேணுமோ எல்லாமே நம்ம வதக்கிட்டு மசாலாலாம் கிரைண்ட் பண்ணிட்டோம். மஞ்சள் தூள் தவிர இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இந்த ஆனியனில் மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சி ஜாரில் தண்ணி ஊற்றி குழம்புக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க, போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையாக்கிற அளவு உப்பு நான் போட்டிருக்கேன். இப்போ மீட்டு பால் பிடிக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதில். இப்போ குழம்புக்கு தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். நம்ம தக்காளி கிரைண்ட் பண்ணது ஊற்றிக்கலாம் குழம்புல. நம்ம இன்னும் மீட் பால்ஸ் போடல. குழம்பு நல்லாவே கொச்சிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் மீட் பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீட் பால்ஸ் வந்து நீங்கள் போடும்போது ஸ்லோவாக 1 by 1 போடுங்க. ஜென்டிலாக போடுங்க, ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். போடும்போது ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு போடுங்க. நம்ம எல்லா மீட் பால்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரண்டியெல்லாம் போட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே தேவைப்பட்டால் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விடுங்க, செட்டில் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கர். நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பீஃப் பால் கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம மீட் பால்ஸ் எல்லாம் உடையவே இல்லை. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோடைய டீட்டெயில்டு லிங்க்கு டைட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ்.